உங்ககிட்டே கூட கேட்குறாங்க திடீர்னு ஒருத்தங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். அப்போ நான் எங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன். நீங்கள் வேலைக்கு போகலையா? இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க. நான் வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? சின்ன குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அன்றைக்கி நான் தான் கூப்பிட்டு போகணும். காலையில் நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போ இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன பார்க்கணுமோ எல்லாம் இருந்து பார்க்கறனால ஹவுஸ் ஹஸ்பண்டுங்கிறது நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன். எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குதா சார்? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கு? சொன்னா தீத்துற போறியா? கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க. ஆனால் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் வேலைக்கு போகிறாங்க, 2 நாள் 3 நாள் வேலைக்கு போகாம தான் இருக்கிறாங்க. ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நீ 3 நாள் வேலைக்கு போகல, நான் 7 நாள் வேலைக்கு போகல. கரெக்டா கேட்டுட்டா. இவங்க கிட்ட கொடுங்க. இப்போ உங்ககிட்ட உங்க கணவர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டை பாத்துக்கிறாரு. ஜெனரலா நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? உங்களை கேட்குறப்ப என்ன சொல்லுவீங்க? சார் நான் வீட்டை பார்த்து தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு க்ளீனாக வச்சுக்கணும். மிஸ்டர் லட்சுமி சரவணகுமார் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய தமிழ்ல மிக முக்கியமான இளம் எழுத்தாளர்கள் ஒருவர். தேங்க்யூ தேங்க்யூ. கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. கட்டத்துக்கு மேல முதல்ல அவங்க பார்த்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி தயக்கமா இருந்தது. கொஞ்ச நாள்ல வந்து அவங்களுக்கு பழகிருச்சு. திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? செட் ஆயிருவாங்கப்பா. எனக்கு ஒரு அகைன் கியூரியாசிட்டி, வீட்டில் இருக்கும் கணவருடைய டெய்லி ரொட்டீன் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். காலையில் 6 மணிக்கு எழும்பி காபி போட்டு கொடுத்துட்டு காலை கடன்கள்லாம் முடிக்க வச்சுட்டு அவங்க 9 மணிக்கு வேலைக்கு போகணும். பிள்ளைகளை குளிப்பாட்டி ஏன்னா குளிக்காது, வெளியே போய் பல்லு தேய்க்க வச்சு 2 பேருமே பரப்பட வச்சு வெளியே பரப்பட எடுத்து இவங்களை கொண்டு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கா, ஊற போட்டுரும். எனக்கு வேலை தூச்சி போட்டுருவேன். வரதுக்குள்ளே எடுத்து நான் என்ன செஞ்சுருவேன், எடுத்து அசையில் போட்டுருவேன், இல்லை மடிச்சாது வச்சு 4 மணிக்கு வரும்போது வீடு ரொம்ப கிளீனாக இருக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த பழகின வேலையிலுமே எந்த வேலை மற்றதை விட கொஞ்சம் சிரமம்? துவைக்கிறது கஷ்டமா, அலசுறது கஷ்டமா? அலசுறதான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் படுக்க வச்சுட்டு 1 ஹவர் நியூஸை பார்த்துட்டு 11 படுத்த. என்ன சீரியல் பாக்குறீங்க? ஆக்சுவலா பாமர பெண் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நல்லா படித்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறது. அந்த சீரியலோட கதையாது. யாராவது என்கிட்ட பொம்பளைங்க சீரியல் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டோம் அன்னைக்கு இருக்கு கதை. ரைட் விடு. இல்ல ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது நோ, அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு நீங்க வைக்கிற காரணம் என்ன? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இவர் சும்மா உட்காந்து டிவி